அனைவருக்கும் வணக்கம். நமது டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஷலோமி நாகேந்திரன். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தீவிர சோதனை. சென்னை விமான நிலையத்தில் பயங்கரவாதிகள் ஊடுருவல். ஸ்டாலின் ஒப்பந்தம் குறித்து ஜனாதிபதி கவலை. மஹிந்தவின் பாரிய மோசடி அம்பலம். உள்ளூராட்சி தேர்தலை முன்னிட்டு முடக்கப்படும் சேவைகள். இரு நாட்டு கடல் எல்லைகளிலும் இந்தியா பாகிஸ்தான் கப்பல்களுக்கு தடை. தொடர்பான உள்நாட்டு செய்திகள். பகல்கம் தாக்குதலுடன் தொடர்புடைய பயங்கரவாதிகள் இலங்கைக்குள் ஊடுருவியுள்ளதாக வெளியான தகவலை அடுத்து சென்னையிலிருந்து இலங்கை வந்த விமானம் இன்று விசேட சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. சென்னையிலிருந்து இன்று காலை இலங்கை வந்த விமானம் மற்றும் அதில் வந்த பயணிகள் விசேட சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். காஷ்மீர் பகல்கம் பயங்கரவாத தாக்குதலுடன் தொடர்புடைய 6 பேர் சென்னையிலிருந்து வந்த விமானத்தில் உள்ளதாக இந்தியாவிலிருந்து தகவல் கிடைத்துள்ளது. இதனை அடுத்து கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சிறப்பு சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை குறித்த பயங்கரவாதிகள் இலங்கைக்குள் புகுந்திருக்கலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. ஸ்டாலின் ஒப்பந்தம் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கவலை வெளியிட்டுள்ளார். இலங்கையில் தற்போதுள்ள தொலைத்தொடர்பு வழங்குநர்களை போலல்லாமல் முக்கியமான தரவுகளை அணுக அரசாங்கத்தின் இயலாமை காரணம் காட்டி ஸ்டாலினுடனான ஆரம்ப ஒப்பந்தம் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தேசிய பாதுகாப்பு கவலைகளை எழுப்பியுள்ளார். இலங்கையில் ஏப்ரலில் தொடங்க திட்டமிடப்பட்டிருந்த ஸ்டாலின் இணைய சேவையின் முன்னேற்றம் குறித்து நேற்று அரசியல் நிகழ்ச்சியொன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார். அருகம்பை பாதுகாப்பு அச்சுறுத்தல் மற்றும் அண்மைய நீதிமன்ற துப்பாக்கிச்சூடு உள்ளிட்ட குற்றங்களை தடுப்பதில் தொலைத்தொடர்பு தரவுகளுக்கான அணுகல் முக்கிய பங்கு வகித்துள்ளது என ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார். உலக பொருளாதாரத்தில் ஆசியா மிகப்பெரிய சக்தியாக மாறி வருவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். உலக பொருளாதாரத்தில் ஆசியா ஒரு சக்தி வாய்ந்த நிலைக்கு மாறி வருவதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். கடுவெல்ல மற்றும் தெஹிவளை கல்கிசை மாநகர சபைகளை மையமாக கொண்டு இன்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டார். இதன்போது முறைகேடுகளினால் பயனடைந்தவர்கள் அரசாங்கம் மேற்கொண்டு வரும் மாற்றங்களுக்கு தடைகளை ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு மேலோட்டமாகவன்றி நிரந்தர தீர்வுகள் வழங்க அரசாங்கத்திடம் திட்டம் உள்ளது எனவும் பிரதமர் குறிப்பிட்டார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் தீர்மானங்கள் ஐரோப்பாவையும் ஆசியாவையும் கொந்தளிப்பான நிலைக்கு தள்ளியுள்ளதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் உலக பொருளாதாரத்தில் ஆசியா ஒரு சக்தி வாய்ந்த நிலைக்கு மாறி வருவதாகவும் அப்படியானால் அந்த பொருளாதாரத்தில் எமது இடம் என்ன என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும் எனவும் பிரதமர் குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாரிய மோசடி ஒன்று அம்பலமாகியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வாசஸ்தலத்தை புனரமைப்பதற்கான செயற்பாடுகளில் 55 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கை தெரிவிக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு வழங்கப்பட்டுள்ள விஜயராம இல்லத்தை புனரமைப்பதற்காக கடந்த 2021 ஆண்டின் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி அமைச்சரவையின் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அதன்பின் எந்த ஒரு கேள்வி கோரலும் இன்றி ஒப்பந்தக்காரர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளதுடன் புனரமைப்பு வேலைகளுக்காக சுமார் 119 கோடி 62 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இதில் 55 கோடியே 70 லட்சத்து 30,000 ரூபாய் அளவில் போலியான கொள்வனவு சீட்டு மற்றும் அதிகரித்த விலை கொண்ட கொள்வனவு சீட்டுகள் ஊடாக மோசடி செய்யப்பட்டுள்ளமை கணக்காய்வு அறிக்கைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் தற்போது மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்களிக்க அரச மற்றும் தனியார் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களின் அனைத்து ஊழியர்களுக்கும் விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு மீண்டும் வலியுறுத்தியுள்ளது.
உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்களிக்க அரசு மற்றும் தனியார் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களின் அனைத்து ஊழியர்களுக்கும் விடுமுறை வழங்கப்பட வேண்டுமென இலங்கை தேர்தல் ஆணைக்குழு மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ஊதிய இழப்பு இல்லாமல் வாக்களிக்கும் விடுமுறையை உறுதி செய்யும் உள்ளூர் அதிகார சபை தேர்தல்கள் கட்டளை சட்டத்தின் பிரிவு 84A கீழ் முதலாளிகளின் கடமையை ஆணைக்குழு நினைவூட்டியது. சில வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் முந்தைய அறிவிப்பை பின்பற்ற தவறியதாக எழுந்த முறைப்பாடுகளை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தேர்தல் ஆணையாளர் ஜெனரல் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க ஒதுக்கப்பட்ட வாக்குச்சாவடிகளில் தங்கள் ஊழியர்கள் தங்கள் வாக்களிக்கும் உரிமையை பயன்படுத்துவதற்கு வசதி செய்யுமாறு அனைத்து தொடர்புடைய நிறுவனங்களையும் வலியுறுத்தினார். தேசிய மக்கள் சக்தி இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பாரிய பின்னடைவை சந்திக்கும் என பாராளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். வவுனியா மாவட்டத்திலே பல கிராமங்களுக்கு விஜயம் செய்து மக்களிடத்திலே சமகி ஜனபலவேகியோடு சேர்ந்து அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் போட்டியிடுவதனால் தொலைபேசி சின்னத்துக்கான வாக்குகளை சேகரிக்கின்ற பணியை ஆரம்பித்திருக்கிறோம். மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். கடந்த காலங்களிலே 2 தசாப்தங்களாக இந்த பிரதேசத்திலே தமிழ், முஸ்லிம், சிங்கள மக்களுக்கு ஆற்றிய பணிகளுக்கு நன்றி கடன் செலுத்துகின்ற ஒரு தேர்தலாக இந்த மக்கள் அதிகபட்ச ஆதரவை எமது சமகி ஜனபலவேகிய எஸ்கேபிக்கு வழங்குவார்கள் என்று நம்புகின்றோம். இன்ஷா அல்லாஹ் எமது கட்சி போன முறையை விட பாராளுமன்ற தேர்தலை விட அதிகமான வாக்களை இந்த தேர்தலிலே பெறும். கடந்த முறை நாங்கள் வன்னி மாவட்டத்திலே 4 சபைகளுடைய ஆட்சியை நாங்கள் கைப்பற்றி ஆட்சி செய்தோம். இந்த முறை அதைவிட கூடுதலான சபைகளை ஆட்சி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்புகின்றோம். எதிர்வரும் 6 மற்றும் 7 திகதிகளில் ஒரு நாள் சேவை உள்ளிட்ட ஏனைய அனைத்து சேவைகளும் இடம்பெற மாட்டாது என ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களம் அறிவித்துள்ளது. எதிர்வரும் 6 மற்றும் 7 திகதிகளில் ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் மாகாண அலுவலகங்களில் ஒரு நாள் சேவை உள்ளிட்ட ஏனைய அனைத்து சேவைகளும் இடம்பெறாது என ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களம் மக்களுக்கு அறிவித்துள்ளது. விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இந்த திணைக்களம் இதனை அறிவித்துள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை ஒரு நாள் சேவையில் கடவுச்சீட்டு பெற்றுக் கொள்வதற்காக 24 மணி நேரம் செயற்படும் சேவை எதிர்வரும் 5, 6 மற்றும் 7 திகதிகளில் நிறுத்தப்படும் என பதில் குடிவரவு குடியகழ்வு ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் குறித்த திகதிகளில் ஏனைய சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இடம்பெறும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி தேர்தலை முன்னிட்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பதில் குடிவரவு குடியகழ்வு ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் காரணமாக நாடளாவிய ரீதியில் அனைத்து மதுபான சாலைகளும் எதிர்வரும் 6 திகதி மூடப்படும் என மதுவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையுடன் இணைக்கப்பட்ட அனுமதி பத்திரம் கொண்டவற்றை தவிர அனைத்து மதுபான சாலைகளையும் மூடுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்தில் வாகன வருமான உத்தரவு பத்திரங்களை விநியோகிக்கும் அனைத்து கர்ம பீடங்களும் 5 மற்றும் 6 திகதிகளில் மூடப்படுகின்றன. மேல் மாகாணத்தில் வாகன வருமான உத்தரவு பத்திரங்களை விநியோகிக்கும் அனைத்து கர்மபீடங்களும் மே 5 மற்றும் 6 திகதிகளில் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2025 மே 6 திகதி நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது தேர்தல் பணிகளுக்காக அதிகாரிகள் விடுவிக்கப்பட வேண்டியிருப்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக மேல் மாகாண பிரதம செயலாளர் SL தம்மிக KVJ தெரிவித்தார். அதன்படி வாகனத்திற்கு அபராதம் விதிக்காமல் வாகன வருமான உத்தரவு பத்திரங்களை இறுதி நாளான 2025 மே 5, 6 திகதிகளில் பெறவுள்ளவர்கள் உள்ளூராட்சி தேர்தலுக்கு பிறகு பணிகள் தொடங்கும் முதல் நாளில் அபராதமின்றி கட்டணங்களை செலுத்தி வாகன வருமான உத்தரவு பத்திரத்தை பெறுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகங்களில் புதிய மாணவர்களுக்கு எதிரான துன்புறுத்தலை நிறுத்துவதற்கு JVPயின் மாணவர் செயற்பாட்டாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். பல்கலைக்கழகங்களில் புதிய மாணவர்களுக்கு எதிரான துன்புறுத்தலை நிறுத்துவதற்கு JVPயின் மாணவர் செயற்பாட்டாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை நிறுத்திய பிறகு நாட்டில் கல்வியை மேம்படுத்த முடியும். கட்சிக்குள் உள்ள பிரச்சனையை தீர்த்த பிறகே நாட்டின் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார்.
இன பிரச்சனையை தீர்க்கும் கடமையும் பொறுப்பும் இந்த அரசாங்கத்திடம் உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் வலியுறுத்தியுள்ளார். மன்னார் மாவட்டத்திலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிர்ணயிக்கின்ற சக்தியாக நிச்சயமாக இருக்கும் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். எல்லா சபைகளிலும் நகர சபைகளிலும் கூட யாரோடு கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் என்பதை அந்த நேரத்தில் நாங்கள் முடிவெடுப்போம். குறிப்பாக தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகளோடு தான் எங்களுடைய கலந்துரையாடல் நடைபெறும். அவர்களோடு சேர்ந்துதான் சபைகளை அலங்கரிக்கின்ற ஒரு சூழலை நாங்கள் உருவாக்குவோம். இதன் அடிப்படையில் இது ஒரு மக்களுக்கு சொல்லுகின்ற ஒரு செய்தியாக தமிழ் கட்சிகள், தேசியத்தோடு இருக்கின்ற தமிழ் கட்சிகள் ஒரு அணியிலே திரளக்கூடிய ஒரு அத்திவாரமாக இது அமையும் என்று நான் கருதுகிறேன். அந்த வகையிலே இந்த ஒற்றுமை என்பது மாகாண சபை தேர்தல் வந்தாலும் கூட, அல்லது எங்களுடைய மக்களுக்கு குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த ஒற்றுமையாக நாங்கள் செயல்படுகின்ற சூழலில் மக்கள் நிச்சயமாக ஆதரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த மாகாண சபை உள்ளூராட்சி சபைகளிலே இந்த ஒற்றுமை என்பது வெளிப்படுகின்ற பட்சத்திலே தொடர்ச்சியாக நாங்கள் சேர்ந்து போகக்கூடிய, சில நேரங்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு போகக்கூடிய ஒரு அத்திவாரத்தை விடுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் இதனால் உருவாக்க முடியும் என்று நம்புகின்றோம். டேன் பிரியசாத்தின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரியை தடுத்து வைத்து விசாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. டேன் பிரியசாத் கொலை சம்பவத்தின் துப்பாக்கிதாரி என சந்தேகிக்கப்பட்ட பேரில் நேற்று கைது செய்யப்பட்ட நபரை தடுத்து வைத்து விசாரிக்க கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் இன்று போலீசாருக்கு அனுமதி வழங்கியுள்ளது. மேல் மாகாண தெற்கு விசாரணை பிரிவினால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விசாரணைகளின் முன்னேற்றத்தை குறைக்கும் அறிக்கையுடன் சந்தேக நபருக்கு குற்றத்தில் உள்ள தொடர்பை குறைக்கும் விரிவான அறிக்கையையும் போலீசார் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனர். அதன்படி சந்தேக நபரை 48 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரிக்க வேண்டும் என போலீசாரிடம் நீதிமன்றம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதன்போது சந்தேக நபரை தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளதுடன் விசாரணைகளின் முன்னேற்றத்தை குறைக்கும் அறிக்கையை எதிர்காலத்தில் சமர்ப்பிக்கவும் உத்தரவிட்டது. பகிடி வதைகள் தொடர்பான சம்பவங்களை எதிர்கொள்ளும் மாணவர்களுக்கு உதவுவதற்காக ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கும் அர்ப்பணிப்புள்ள அதிகாரிகளை நியமிக்க கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுரா செனவிரத்ன ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தின் நிர்வாக குழுவின் கீழ் அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் எனவும் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உடனடி ஆதரவு மற்றும் வழிகாட்டுதலை வழங்கும் பணியில் ஈடுபடுவார்கள் எனவும் கூறினார். இந்த முயற்சியை செயற்படுத்துவது குறித்து கலந்துரையாட அனைத்து பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களையும் விசேட அமைச்சு கொழும்புக்கு அழைத்துள்ளது. இந்த கலந்துரையாடல் கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரணி அமரசூரிய தலைமையில் நடைபெறவுள்ளது. சப்ரகமுவ பல்கலைக்கழக தொழில்நுட்ப பீடத்தைச் சேர்ந்த 2ஆம் வருட மாணவர் ஒருவர் அண்மையில் உயிரிழந்தமை தொடர்பான விசாரணை குறித்து பிரதி அமைச்சர் செனவிரத்னவும் கருத்து தெரிவித்தார். மேலும் விசாரணை குறித்த கூடுதல் விளக்கங்கள் கூட்டத்தின் போது வழங்கப்படும் என உறுதிப்படுத்தினார். தொடர்வது சர்வதேச செய்தி. இரு நாட்டு கடல் எல்லைகளிலும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் கப்பல்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் கொடியுடன் கூடிய கப்பல்கள் இந்திய துறைமுகத்திற்குள் நுழைவதற்கு இந்தியாவின் துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து அமைச்சு தடை விதித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் இந்திய கொடியுடன் கூடிய கப்பல்கள் பாகிஸ்தானில் உள்ள துறைமுகங்களில் நங்கூரமிடுவதற்கு அந்த அமைச்சு தடை விதித்துள்ளது. நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் இந்தியாவின் கடல்சார் நலன்கள் சீராக செயற்படுவதை
உறுதி செய்வதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக மறு அறிவித்தல் வரை இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வருகின்றது. இரு நாடுகளும் எல்லையின் ராணுவ நடவடிக்கைகளை அதிகரித்துள்ளன. இதற்கிடையே இரு நாடுகளும் போர் பதற்றத்தை தணிக்க வேண்டும் என அமெரிக்கா, இங்கிலாந்து ஆகிய நாடுகள் வலியுறுத்தின. இந்நிலையில் இந்தியாவும் பாகிஸ்தானும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் 52வது போட்டி இன்று நடைபெறுகின்றது. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் 52வது போட்டி இன்றைய தினம் இடம்பெறுகின்றது. இப்போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆகிய அணிகள் மோதுகின்றன. குறித்த போட்டி இன்றிரவு 7:30 அளவில் ஆரம்பமானது. புள்ளிப்பட்டியலில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 3வது இடத்திலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 10வது இடத்திலும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது டிவியின் அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவு பெறுகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள நமது LK.com எனும் நமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவி எனும் யூடியூப் தளத்தினையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.